சிலர் வந்து ஒரு சின்ன குண்டு மணி தான் வச்சிருந்தேன், அதையும் நான் வித்துட்டேன் பாஸ்டர். அதான் வெளியில என்னால் தலை காட்ட முடியாது. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த நகை போடுறதுக்கு பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். சொந்தக்காரங்க நிறைய பேர் நகை போட்டால் தான் அவங்கள மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த தங்கத்தை மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே டூப்ளிகேட் இருக்கும் பாருங்களேன். உடனே அதை போய் கடையில் வாங்கி அதை போட்டுருவாங்க. ஏன்னா நகை இல்லாமல் போனால் யாராவது நம்மளை தப்பாக கேட்டுருவாங்கன்னு. ஆனால் நிறைய பேர் பயந்துட்டே போவாங்க. ஏன்னா அப்படின்னா ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகை மட்டும் அப்படியே நகை போட்டிருக்காங்கன்னு தெரியணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். அவன் நமக்கு மார்க் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கீங்களா இல்லையா? அப்புறம் நீங்கள் போட்டுட்டு போகிறது கவரிங்காக இருக்கும். அவங்க வந்து இந்த அம்மாட்ட 15 பவுன் இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நம்ம அடுத்த தேவை வரும்போது வீட்டு வாசலுக்கு வந்து நின்ற போகிறாங்க. எங்கம்மா போன கல்யாணத்தாம்மா நான் பார்த்தேன் 15 பவுன் போட்டிருந்தீங்க, அதில் ஏதாவது ஒரு 2 பவுன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் போட்டிருக்கிறது டூப்ளிகேட்னு அவனுக்கு தெரியாது. அப்போ இருக்கிற எத்தை காட்டிலும் அந்த எத்து ரொம்ப அதிகம். இருக்கிற அவமானத்தை விட அது பெரிய அவமானமாக இருக்கும். அதனால இன்னொருத்தருக்காக நம்ம அப்படி வந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் சத்தமா சொல்லுங்க. இல்லாத இருந்தா போடுங்க, அதுவும் போடலைன்னா கூட பரவாயில்ல, அங்க தங்கத்திலேயே ரோடு இருக்கு நமக்கு. ஆமேன். இன்னைக்கெல்லாம் நகை போடாத பிள்ளைகள் எல்லாம் பார்க்கவே முடியல. எல்லாமே நிறைய பேர் என்ன மாறி போயிடுச்சு. இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கே கல்யாணம் பண்ணுறது ஒருவேளை அவன் வளரும்போது எப்படா பண்ணுறது அப்படின்னு. அந்த நாட்கள்ல எல்லாம் நகை போடாத பிள்ளைங்க இருப்பாங்களா என்னன்னே தெரில. இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலி யாருமே அப்படி போட்டதில்லை. எங்களுடைய பாஸ்டர் எங்களுடைய அந்த எல்லாருமே அப்படி நகை இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு தெரில. அது பரலோகம் போகிறதுக்கு தடை இல்லை, ஆனால் அதை வெறுக்கிறவர்கள் வந்து குறைந்து விட்டார்கள். ஃபர்ஸ்டெல்லாம் பரிசுத்தவான்கள் வந்து உலகத்தில் எல்லாத்தையும் வெறுத்தாங்க. அவங்களே வேண்டாம், எதெல்லாம் மதிப்பாக இருக்குதோ அதெல்லாத்தையும் வெறுத்தாங்க. இன்னைக்கு அந்த உபதேசம் எல்லாம் எல்லா இடத்துலையும் இல்லை. அதனால இல்லாத ஒன்றை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்களேன், இல்லாத ஒன்றை காமிக்க வேண்டாம். அதனால தான் சொல்லுவேன், கல்யாணம் நடக்க போகும்போது எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் நடத்துவோம். அது இருக்கிறது மாதிரி சாப்பாடு போடுவோம். இன்னைக்கு வெறும் ஊறுகாய் வச்சு தக்காளி சாதம் தான், இல்லைன்னா தயிர் சாதம் தான் கொடுக்க முடியும்னா தயிர் சாதத்தை கொடுத்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்கள்.